வணக்கம் 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 நண்பர்களே. நான் கேடுகெட்ட ரவுடி பையன், எனக்கு வேற ஒரு முகம் இருக்குது அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்கிறாரு. அதை பற்றின ஒரு சின்ன தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு சொல்லி நடிகை விஜயலட்சுமி தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி வந்துட்டுருக்கிறாங்க. இது சார்ந்த சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றையும் பார்த்திங்கன்னா அவங்க சமீபத்தில் கொடுத்துருக்குறாங்க. மேலும் சீமான் தன்னை திருமணம் செய்யறதா சொல்லி ஏமாற்றி விட்டதாகவும் 7 முறை கருக்கலைப்பு செய்ய தூண்டியதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. இந்த விவகாரம் குறித்து தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி அதன் பின்பு இதனை தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பாக திருவள்ளூர் மாவட்ட மகிழா நீதிமன்றத்தில் நடிகை விஜயலட்சுமி ஆஜராகி வழக்கு அளிச்சிருந்தாங்க. சுமார் 2.5 மணி நேரம் நடைபெற்ற இந்த விசாரணையில் சீமான் மீது விஜயலட்சுமி கூறிய குற்றச்சாட்டுகளை வாக்குமூலமாக பதிவு செய்யப்பட்டது. இந்த வாக்குமூலம் தொடர்பாக நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு வலசர்வாக்கம் போலீஸார் சீமானுக்கு சம்மன் அனுப்பியிருந்தாங்க. ஆனால் இந்த சீமான் நேரில் ஆஜராகாமல் அவருடைய வழக்கறிஞர் ஆஜராகி விளக்கம் அளித்தார். இதனை தொடர்ந்து தான் சீமான் நேரில் ஆஜராக வேணும் அப்படின்ற மாதிரி 2வது முறையாக சீமானுடைய வீட்டுக்கே சென்று சம்மன் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த போது பேசிய சீமான் கூறுகையில், போலீஸ் அலுவலகத்தில் யார் வேண்டுமானாலும் பேட்டி கொடுக்கலாம், நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். குருவி வெடி, லட்சுமி வெடி போன்று 2 வெடியை வச்சு பெரிய மலையை தகர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அழைப்பாணை வழங்கும் காவல்துறை 13 ஆண்டுகளை என்ன செஞ்சது? எல்லா வினைகளுக்கும் எதிர்வினை இருக்குது. வீரலட்சுமி என்பது யார்? என் மீதான குற்றச்சாட்டுக்கான ஆதாரத்தை காவல்துறையும் கேட்கல, பத்திரிகையாளர்களும் கேட்கல. ஜூனியர் நடிகைக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்து செட்டில்மெண்ட் செய்ததாக கூறியுள்ளார். அந்த ஜூனியர் நடிகை யார் தெரியுமா? வீரலட்சுமி தான். 1 லட்சம் துப்பாக்கிகளை கடந்து சென்று தலைவர் பிரபாகரனை சந்தித்து வந்தவன் நான். என்னிடம் பார்த்திங்கன்னா தனலட்சுமியும் சரி, தானியலட்சுமியும் தான் பார்த்திங்கன்னா இல்லை. முடிந்தால் 10 பேரை அனுப்பி வைங்க. நான் யாருன்னு தெரியுமா? எனக்கு இன்னொரு முகம் இருக்குது. சிரிக்க பேசுவான் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ரொம்ப சீரியஸான ஒரு ஆள். எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. நான் ஜனநாயகவாதி இருப்பது தான் உங்கள் பிரச்சனையா? நான் ஒரு கேடுகெட்ட ரவுடி பையன். என் பிள்ளைகளை நான் பலியிட விரும்பலை. எல்லாவற்றையும் அடக்கி கொண்டு ஜனநாயகவாதியாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆவேசமாக சீமான் அவர்கள் பேசியிருக்கிறாரு. தற்சமயம் இந்த ஒரு பேட்டியானது சமூக வலைதளங்களில் பரவலாக போயிட்டுருக்கு. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.